ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல் அப்டேட்ஸ் பற்றி ஒரு கிளியரான விஷயம் தான் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி தமிழ்னு பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னப்பா கலவரம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் வந்தது தான் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி நீ என்னென்ன வந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓவராலாக வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணலை. இருந்தாலும் வந்து வந்த ரிசல்ட் படி ஆக்சுவலாக எல்லா சைடுமே வந்து ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து ரீட்டைன் பேர் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 5 பிளேயர் ரீட்டைன்னா 5+1 ஆர்டிஎம் வரப்போதா இல்லை 4+2 வரப்போதான்னு தெரில. ஆனால் இது 5 மெம்பர்ஸ்ன்றது கன்ஃபார்மாக இருக்கும். அதில் வந்து ஒரு பிளேயர் வந்து அன்கேப்டு பிளேயரை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்டிஎம் எத்தனை வரப்போகுது, அன்கேப்டு எத்தனை வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் அன்கேப்டு வந்தால் ஒன்று தான் வரும். ஆனால் அது ரீட்டைன்லேயே வந்து அன்கேப்டு வருமா அப்படின்றது யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வரும் தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் புது யங் பிளேயரை வளர்த்து வர்றது ஒரு நோக்கம் தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில் அன்கேப்டு பிளேயரை அந்தந்த டீமில் வந்து அந்தந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவங்க வளர்த்த பிளேயர்ஸ் வந்து அவங்களே வச்சுக்கணுன்றதான் எல்லாரோட ஒரு மனதாக ஏற்றுக்கூட ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கேவுக்கு கண்டிப்பாக சமீர் ரிஸ்வி அவர் இருக்கார். ஸோ அவரெல்லாம் திருப்பி ஏலத்தில் விட்டுட்டு திருப்பி அவர் வந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இதே மாதிரி இன்னும் எல்லா ஃப்ரான்ச்சைஸும் ஒவ்வொரு பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து வாங்குறதுக்கு மற்ற ஃப்ரான்ச்சைஸும் போட்டி போடுன்ற எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதனால அன்கேப்டு பிளேயர் ஒரு ஸ்லாட் வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்கேப்டு பிளேயரோட சேர்த்து மொத்தம் 5ன்ற போது கன்ஃபார்மாக வந்து நம்ம சிஎஸ்கே வேறு எந்த ட்ரபிளும் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஜடேஜா ஆர் துபே 2 பேருமே வெளியே விட்டுட்டு ஆர்டிஎம்மில் வாங்கணும் தான் பார்ப்பாங்க. ஜடேஜாவை விடுவாங்களான்னு டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு துபேயை கூட விட்டுட்டு ஆர்டிஎம்மில் எடுக்கலாம். ஸோ பதிரனா பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நம்ம ஸ்லாட் இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இதே மாதிரி மற்ற ஃப்ரான்ச்சைஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இழுபறிக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவர் தான் வந்து கிடுக்குப்பிடியாக வச்சுக்கிட்டு பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ண விடாமல் எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கிடுக்குப்பிடியாக இருந்து அவர் அடம் பிடிச்சி வாங்கியிருக்காருன்னு தான் கண்டிப்பாக எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ப்ளஸ் தான் நம்ம சிஎஸ்கே அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஸோ மும்பை இருக்கும்போது அவங்களே வந்து 3 பிளேயர் தான் 4 பிளேயர் தான் ரிட்டர்ன் பண்ணால் அவங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கப்பா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ஓகே தான்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதற்கான பலனும் இப்போ கிடச்சிட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். மும்பை வந்து கிடுக்குப்பிடியாக இருந்து 5 ரிட்டர்ன்ட்டு கண்டிப்பாக வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து 5 ரிட்டர்ன்னா அதில் அன்கேப்டு பிளேயர் யார், ஸோ அந்த ஃபாரின் பிளேயர் யார், ப்ளஸ் அந்த ஆர்டிஎம்க்கு யாருக்குன்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே வந்து ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க தான் உண்மை. ஸோ அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அந்த ஆர்டிஎம் வந்து யார் ஒருத்தர் விட்டுட்டு வாங்குவாங்கன்னு தான் யோசனையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த ஒருத்தர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது துபை விட்டோன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஎம் வந்து துபைக்கு தான் தெரியும். ஸோ அதன் மூலிமா மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேட்டை ஏற்ற தான் செய்வாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதையும் நம்ம யோசித்து தான் பார்க்கணும். ஸோ இந்த பிரச்சனைலாம் மைண்டில் வச்சு கண்டிப்பாக அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஆர்டிஎம் வந்து 2ஆக கூட கொடுக்கலாம் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 4+2 கூட வரலாம், இல்லை 4லேயே வந்து அன்கேப்டு பிளேயர் இருக்காரா, இல்லாட்டி வந்து 4+1 அன்கேப்டு பிளேயர் அதற்கடுத்து 2 ஆர்டிஎம்மா. ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் ரொம்ப போயிட்டுருக்கு. ஆனால் இப்போதைக்கு கிளியராக எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் 5 பிளேயர் பர் டீமுக்கு வந்து கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து எல்லாரும் ஒப்பீனியன் கேட்டு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதற்காக தான் இவ்வளோ இழுபறிகள். ஸோ ஃபைனலாக வந்து 5 பிளேயரும் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ 5 பிளேயரில் என்னென்ன பண்ணலான்றதான் இப்போ எல்லாருமே டாக்காக பேசியிருக்காங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே தவிர மற்ற ஃப்ரான்ச்சைஸில் இருக்க அந்த 5 பிளேயர் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறோம், அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மும்பை அப்படின்னு எடுத்தோம்னா மும்பையில் குறைஞ்சது ஒரு 7-8 பேராக கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் பிளேயர் இருப்பாங்கன்னு தான் உண்மை. ஸோ அதில் 5 பேர் வந்து தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா மிச்சம் 3 பேர் எப்படி தான் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இஷான் கிஷானாக இருக்கட்டும், ஸோ திலக் வர்மாவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நிறைய ஃபாரின் பிளேயர்ஸை வர இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இங்கிலாந்துக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனான விஷயம் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து 2-3 பேர் வந்து சென்னை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னை வந்து கண்டிப்பாக எடுக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி தான் ஆர்சிபியில் வந்து ஃபாஃப் வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் எல்லாத்தோட கண்ணும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மேலே தான் இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொன்னால் 5 பிளேயர்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச கிளாஸ்னாலிட்டி ஹேட்டில் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து பேட் கமின்ஸ் கேப்டன்றதுனால கண்டிப்பாக வந்து அவங்க ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஃபாரின் பிளேயர்னால் கிளாஸ்ன்னு தான் எனக்கு தெரிஞ்சு ரிட்டைன் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ ஹேட்டுன்றது அவரையும் வந்து நார்மலாக விட்டுற மாட்டாங்க. ஸோ ஆர்டிஎம் வந்து இந்த 2 பேருக்கு யாராவது தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீம்ஸுமே முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வெளியே வர்றதுனால மற்ற டீம்ஸுமே வந்து அவர் எப்படியாவது தங்கள் டீமுக்கு வந்து எடுத்துடணும் தான் நினைப்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆஸ் யூசுவல் நம்ம சென்னை அதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மத்தியில் இப்போ மும்பையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மா வந்து ஆல்ரெடி இன்னொரு டீம்கிட்ட வந்து சைன் பண்ண போகிறதா லாஸ்ட் இயர் நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து இப்போ வந்து யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக புரளின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் இது வரைக்கும் பேசின எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எப்படியுமே ரோஹித் சர்மா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மினிமம் 4ன்னு சொல்லும் போதே ரோஹித் சர்மா கண்டிப்பாக இருப்பாருன்னு தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இல்லை ரோஹித் சர்மா வந்து வெளியே போகிறக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது, திரும்பவும் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. அது யாருன்னு தெரில. அதுலேயும் குறிப்பாக வந்து மும்பை வந்து இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணி 5 ரிட்டர்ன் வாங்குறதுக்கே பிளேயர்ஸ் வந்து தக்க வச்சுக்கிறது தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரோஹித் சர்மா எப்படி போவார்? ஸோ ரோஹித் சர்மா வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கண்டிப்பாக யோசிப்பார். ஸோ லாஸ்ட் இயர் வந்து கமிட்மெண்ட் கொடுத்ததா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது இல்லை நான் வந்து இன்னொருத்தர் சைன் பண்ண போகிறேன் சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக மும்பையால் வந்து அவரை தக்க வைக்க முடியாதுன்றதான் உண்மை. ஸோ இந்த விஷயங்கள் இப்போ எல்லாருமே வந்து நோட் பண்ணி வேறு பாயிண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பிளேயருக்குள்ளே இருக்குது, நம்ம வாட்டி ஈஸியாக வந்து எல்லோரும் மாறிட முடியாது. ஸோ ஆக்ஷன் போகிறோன்னா போய் தான் ஆகணும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து மெகா ஆக்ஷன்றதுனால ட்ரேடிங் இருக்காதுன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கும் இருக்குமோன்னு தான் தோணுது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்த டீம் கடைசி நேரத்தில் வந்து அட்டிக் பாண்டியாவை கொடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு திருப்பி அட்டிக் பாண்டியா தான் கேப்டன் சொல்லி பெரிய தேவையில்லாத பிரச்சனைலாம் கொண்டு வந்துட்டாங்க தான் உண்மை. ஸோ இதுலேருந்து எப்படி மீள போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதில் இந்த மாதம் எண்டுக்குள்ளே அஃபிஷியலாக வந்து நாங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அனௌன்ஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரீடெயின்டு பிளேயர் யார் யார் தக்க வச்சுக்க போகிறீங்க, யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றது அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஐபிஎல் டீம்ஸுமே வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரீடெயின்டு பிளேயர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துடும். ஸோ அடுத்த மாதம் வந்து எந்தெந்த டீம்ஸ் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, யார் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது அஃபிஷியலாக சொல்லிடுறாங்க. அதற்கு அடுத்த மாதம் நம்ம மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தான் இப்போதைக்கு எல்லாருமே தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியாக இப்போது ரீசெண்டாக வந்து அஸ்வின் அவர்களை பற்றி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியலாகவே வந்து நிறைய போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவர் வந்து சிஎஸ்கே அகாடமியில் வந்து எப்போயோ ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு. அஃபிஷியலாக வந்து ஐபிஎல்லில் சிஎஸ்கேக்காக ஜாயின் பண்ணணும் தான் எல்லாருமே விரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அதற்கான ஸ்டெப்பு தான் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஆக்ஷனில் அஸ்வின் வந்தார்னா கண்டிப்பாக ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து அஸ்வின் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அவர் மட்டும் இல்லை, நம்ம நட்ராஜன் கூட எடுக்க நிறைய ட்ரை பண்ணலாம். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் நம்ம இதில் இல்லைன்றதுனால ஸோ நமக்கு யார் ரொம்ப கன்வீனியனாக இருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நட்ராஜனோட கண்டிப்பாக கன்வீனியனாக தான் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் எச்ஆர் சைடு வந்து நிறையா பிளேயர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நட்ராஜனை வந்து அவங்களால வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே சிஎஸ்கே நட்ராஜன் கண்டிப்பாக வந்து ஆக்ஷனில் போவாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை. அதை தாண்டி நம்ம ஆர்சிபி எடுத்தால் கூட நம்ம ஃபாப் சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக அவங்க ரிட்டைன் பண்ணுற ஃபாரினர்ஸும் பார்த்திங்கன்னா கேமரான் கிரீன் அல்லது வில் ஜாக்ஸ், ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து அவங்க ரிட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஸோ ஆர்டிஎம் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாரை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்டிஎம் இருக்குன்றது தான் என்னோட கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதற்கு அடுத்தபடியாக நம்ம பஞ்சாபாக இருக்கட்டும் அண்டு டெல்லி மற்ற எல்லாருமே வந்து தெளிவாகவே அவங்களோட லிஸ்ட்டு யாருன்றது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். பஞ்சாப் வந்து அபிஷியலாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஷிகர் தவன் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது கங்கராட்ஸில் போட்டிருந்தாங்க. 2 இந்தியன் 2 ஃபாரினர் அண்ட் 1 அன்கேப்டுன்னு சொல்லி தெளிவாக போட்டிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த 5 தான் வந்து சுற்றி வந்து நிற்கிது. ஸோ எப்படி பார்த்தாலுமே 5 பிளேயர்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுலேயும் சிஎஸ்கேல தோனி விளாட்றது அதோட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட எனக்கு வேறு என்னப்பா வேணும், வேறு எதுவுமே தேவைப்பா, தோனி இந்த வருஷம் விளாட்றாரு. ஸோ கப்பு வந்து சென்னை கண்டிப்பாக அடிச்சே ஆகுன்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் இன்னும் சில பேர் வந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச அந்த டெஸ்ட் விஷயத்தை பற்றி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கில்லி செஞ்சுரி போட்டதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்காக கொடுத்த நான் காத்துட்ருக்கேன். ஸோ இதை தாண்டி நம்ம டீம்ஸில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்டேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி மற்ற டீம்ஸ்லையுமே வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எந்தெந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியுதோ அதையும் கண்டிப்பாக கமெண்டேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த விட நான் முடிச்சு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடப்படுது சண்முகம்.